வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமித் வந்து விஜய் பார்வதி கிட்ட சாரி நீ ஏன் கேட்கல அப்படின்ற ஒரு கொஷினை வந்து கேட்குறாங்க. ஸோ யார்கிட்ட சாரி கேட்கல, எந்த விஷயத்துக்காக அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீக்கான்னு தெரியல, விக்கல்ஸ் கூட விஜய் பார்வதிக்கு ஒரு பெரிய சண்டை. ஸோ விக்கல்ஸ் வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாரு. பட் விஜய் பார்வதி மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டாங்க. விஜய் சேதுபதி சார் அதை ஷோலே வந்து கேட்டிருப்பாரு, நீ பண்ண விஷயத்துக்காக விக்ரம் கிட்ட மன்னிப்பு கேட்டியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க விஜய் பார்வதி. ஓகே, அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் சாரி கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இல்லை. அந்த விஷயத்தை தான் வந்து அமித் வந்து இப்போ விஜய் பார்வதிகிட்ட வந்து கேட்குறாங்க. நீ ஏன் சாரி கேட்கல, அது வந்து உனக்கான சாரி தான் தவிர்த்து, அது வந்து உன்னை சரிப்படுத்துறதுக்கான ஒரு சாரி தானே தவிர்த்து, நீ வந்து அவங்கக்கிட்ட சாரி கேட்டால் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அவங்களுக்காக நீ வந்து சாரி கேட்க தேவையில்லை அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ நீ ஒரு விஷயம் பண்ணியிருக்க அப்படின்னா அதை திருத்திக்கிட்டேன் அப்படின்றதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, அதை வந்து முடிச்சிடணும். அந்த விஷயத்த நீ அதை வந்து பெண்டிங்லேயே வச்சுருக்கிறனால அது வந்து இன்னும் நீண்டுக்கிட்டே தான் போகும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி வந்து சொல்கிறாங்க. பட் சாரி கேட்க வாய் வரமாட்டேங்குதேடா அப்படின்ற மாதிரி அமித்கிட்ட வந்து சொல்கிறாங்க. எஸ், விஜய் பார்வதி ஓப்பனாக இருக்கிறது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப கமுக்கமாக அவங்க ஒரு கேமை விளாண்டாங்க. அதுதான் வந்து பார்க்கறதுக்கு சகிக்கலை. அதனால தான் பிக் பாஸ் டீமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் லைட்டாக கொளுத்தி விட்டுருக்காங்க. அது எந்த அளவுக்கு வெடிக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ விக்கல்ஸ் கிட்ட சாரி கேட்டு அதை வந்து முடிச்சு விடு அப்படின்றத வந்து அமித் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. விஜய் பார்வதி சாரி கேட்குறாங்களா இல்லை அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.